அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் இறுதியில் டிஆர்பியா இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியா இருந்தாலும் சரி, அடுத்த ஆண்டு எது மாதிரியான தேர்வுகள் நடத்தி போஸ்டிங் போட போறாங்க அப்படிங்கிறத சமீப காலங்களில் வந்து டிஆர்பியும் வெளியிட்டுக்கிட்டு இருந்தாங்க, டிஎன்பிஎஸ்சியும் வெளியில விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இந்த ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது டிசம்பர் இறுதியில் வரும். டிஎன்பிஎஸ்சி கரெக்டாக அந்த டிசம்பர் இறுதியில் அவங்களுடைய ஆனுவல் பிளானரை விட்டுட்டாங்க. ஆனால் டிஆர்பி என்ன பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் தாமதப்படுத்தினாங்க. என்ன ரீசன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிஆர்பிகிட்ட பேசும்பொழுது ஒவ்வொரு விதமான பதில்கள் நம்மளை வந்து ரொம்ப வேதனைக்குரிய செய்திகளை பெற்றுக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில் இன்று, அதாவது 10/1/2024 அன்று டிஆர்பி தன்னுடைய 2024ஆம் ஆண்டுக்கான டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரை விட்டுருக்காங்க. அது என்னென்ன போஸ்டிங், எப்பப்போ கால்ஃபர் ஆகுது, எப்பப்போ எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குவோம். இதை பார்த்து முடிச்சதுக்கு பிறகு இந்த டிஆர்பி ஆனது 2023ஆம் ஆண்டு ஒரு ஆனுவல் பிளானரை விட்டாங்க. அதில் என்னென்ன போஸ்டிங் இருந்துச்சு, அது என்னென்ன நடத்துனாங்க, எதை நடத்தல, அங்கே இருந்த போஸ்டிங்கை விட 2023 விட அடுத்த ஆண்டு வரும்போது வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகணும். இது என்ன லாஜிக்னு புரியல. வேக்கண்ட் எல்லாம் குறையுது அப்படின்னா ஒருவேளை நமக்கு தெரியாம, பொதுமக்களுக்கு தெரியாம போஸ்டிங் போடுறாங்களா? இதை டிஆர்பி கிட்ட கேட்டாலும் சரியான பதில் கிடையாது. முதல்ல இந்த ஆண்டு 2024க்கு டிஆர்பி உத்தேசிச்சிருக்கிற தேர்வு மற்றும் அதனுடைய வேக்கண்டை பார்க்கலாம். முதல்ல அவங்க சொல்லியிருக்கிறது, முதல்ல இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் வரக்கூடியது செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் என அழைக்கப்படும், அதாவது செகண்ட் கிரேட் எஸ்ஜிடி. இந்த தேர்வு வந்து 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள ஆசிரியர்களுக்கு உரிய தேர்வு. இதில் வந்து கம்பல்சரி டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நம்ம அதோடைய பிரச்சனையும் நம்ம அடுத்த இதில் பேசலாம். இது ஜனவரியில் கால்ஃபர் ஆகுது. மொத்த காலி பணியிடங்கள் 1746. ஜனவரியில் கால்ஃபர் ஆகி ஏப்ரல் 2024 இதற்கான தேர்வு நடைபெற இருக்குது. அடுத்ததாக இரண்டாவதாக எந்த எக்ஸாம் கால்ஃபர் இருக்குது அப்படின்னா, அரசு கலை மற்றும் கல்வியியல் கல்லூரிகளுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் போஸ்டிங் வர இருக்குது. இது எப்போ வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, பிப்ரவரி 2024 வருது. மொத்த காலி பணியிடங்கள் 4000. எக்ஸாம் வந்து ஜூன் 2024 நடக்குது. இந்த தேர்வுங்கிறது இதுவும் ஒரு பிரச்சனைக்குரிய தேர்வாக தான் இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய நண்பர்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே இருந்த பழைய நடைமுறைகளை மாத்திட்டு புதுசா கல்லூரி பேராசிரியர்களுக்கு தேர்வு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேர்வும் அது எப்படின்னா 2 வகையான தேர்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்று அப்ஜெக்டிவ் டைப் எம்சிக்யூவும், டிஸ்கிரிப்டிவ் டைப் பேராகிராஃப் தியரி கொஸ்டின் பார்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நண்பர்கள்ட்ட பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரீசெண்டாக கடந்த ஒரு 5 வருஷத்துல டிகிரி, பிஹெச்டி, செட்டு நெட்டு பாஸ் பண்ணவங்க வந்து தேர்வுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் கடந்த 15, 20, 25 வருஷத்துக்கு மேல வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய பேராசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதன் பிறகு நாங்கள் போட்டித் தேர்வுகளை எழுதி பாஸ் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. அரசுடைய முடிவு சரியானது இல்லை அப்படின்னு சொல்லி வந்தால் அதை நாங்கள் என்ன பண்ணணும், கேஸ் போடலாம், நீதிமன்றத்தை நாடலாம் அப்படிங்கிற முடிவுலையும் அவங்க இருக்கிறாங்க. இது அரசு கலைக்கல்லூரி காலி பணியிடத்திற்கான வேக்கண்ட். மூன்றாவதாக வரக்கூடிய தேர்வு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் இதன் பிறகு நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்டுடைய அந்த சீட்டு, அந்த என்சிஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடியது, அவங்களுடைய கான்செப்ட் படி என்ன அப்படின்னா, வருஷத்துக்கு 2 தேர்வு நடத்தணும் அப்படிங்கிறது. ஆனால் நம்மளுடைய மாநில அரசானது 2011, 12 அதுலேருந்து டெட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் இத்தனை வருஷமா எத்தனை நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஜஸ்ட் ஒரு 4-5 தேர்வுகள் தான் நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் போன ஆண்டு சொல்லியிருந்தாங்க, இதன் பிறகு ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வந்து டிசம்பர் இறுதியில் நாங்கள் தேர்வு நடத்துவோம், கால்ஃபர் பண்ணி ஜூனில், ஏப்ரல், மேவில் எக்ஸாம் வச்சு அந்த அடுத்த கல்வியாண்டுக்கு வந்து நாங்கள் டெட்டு ரிசல்ட் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது போன ஆனுவல் பிளானரில் பார்க்கலாம். இப்போ இந்த ஆண்டு என்ன வருதுன்னா, ஏப்ரல் 2024 கால்ஃபர் ஆகுது, ஜூலையில் தேர்வு நடத்துகிறாங்க. அடுத்ததாக போஸ்ட் கிராஜ் பிஜி அசிஸ்டண்ட்
அந்தோடைய வேக்கண்ட் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு எக்ஸாம் வருது. நம்மளுடைய இது டிஆர்பி கஸ்டமர் கேர்ல பேசும்பொழுது, அவங்க சொன்ன விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஆண்டு வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்காது அப்படிங்கிற விதமா சொல்லியிருந்தாங்க. ஆனா, அப்பவே நமக்கு ஒரு மனசு விட்டது போல இருந்துச்சு. இப்ப அவங்க பிஜிடிஆர்பி ஆனுவல் பிளானர்ல 200 வேக்கண்ட் விட்டுருக்காங்க. இது போன வருஷம் எவ்வளவு இருந்துச்சுங்கிறத நம்ம அடுத்த காணொளியில பேசலாம். போன வருஷம் இருந்தத விட வேக்கண்ட் குறையுது. அந்த இதுதான் நான் சொல்றேன். என்ன எப்படி அந்த மீதி குறைஞ்ச வேக்கண்ட் எல்லாம் எப்படி ஃபில் பண்ணாங்கன்னு தெரியல. இப்ப இது மே 2024ல கால்ஃபர் பண்றாங்க. ஆகஸ்ட் 2024ல எக்ஸாம் நடத்துது. ஓகே. அடுத்தது புதுசா ஒரு தேர்வு இந்த வருஷத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அப்படிங்கிறது சிஎம்ஆர்எஃப். பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் 120 ஸ்டூடெண்ட்டை வந்து கேண்டிடேட்டை வந்து செலக்ட் பண்ணி அதுக்கான ஃபெலோஷிப் தராங்க. இது வந்து இதன் பிறகு தொடர்ச்சியாக நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ இந்த 2023க்கான தேர்வு நடந்துருச்சு. ரிசல்ட்டும் வரும்னு நினைக்கிறேன். ஓகே. சரி, இது வந்து ஜூன்ல கால்ஃபர் பண்றாங்க. செப்டம்பர்ல அடுத்த வருஷத்துக்கான ஃபெலோஷிப் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்ததா எஸ்சிஆர்டிக்கான சீனியர் லெக்சரர்ஸ், ஜூனியர் லெக்சரர்ஸ் இந்த 3 இதும் சேர்த்து சீனியர் லெக்சரர் போஸ்டிங் 26, லெக்சரர் போஸ்டிங் 103, ஜூனியர் லெக்சரர்ஸ்க்கு வந்து 10. அப்போ மொத்தமா 139 காலி பணியிடங்கள் இருக்கு. இதற்கான அறிவிப்பு செப்டம்பர் 2024லும் அதற்கான தேர்வு டிசம்பர் 2024லும் வர இருக்குது. அடுத்ததாக 7வதாக கடைசியா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் இன் கவர்மெண்ட் லா காலேஜ். இதுல காலி பணியிடங்கள் 28. அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ப்ரீ லா இதுல வந்து 28. அப்போ 56 காலி பணியிடங்கள் மொத்தம். இது இந்த ஆண்டு இறுதியில் கால்ஃபர் வருது. அடுத்த ஆண்டு பிப்ரவரி 2025ல தேதியில வந்து நமக்கு தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் 2024க்கான டிஆர்பி வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ காலி பணியிடங்கள், தேர்வுக்கான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸாம் டேட். ஓகே. இப்போ இதுக்கு தகுந்தது போல தேர்வர்கள் தயாராகலாம். நம்பிக்கையோடு நம்ம காத்திருப்போம். அடுத்த காணொளி தான் நமக்கு முக்கியமான நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். அதனால அடுத்த காணொளியில் 2023க்கான காலி பணியிடங்களும் நம்ம வச்சிருக்கோம் டேட்டா. 2024ம் நம்ம வச்சிருக்கிறோம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எதுல எது குறையுது, என்ன ரீசன் அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.